பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் என்ன காரியத்தை குறித்து தியானிக்கிறோம் என்றால், சரீர அவயங்களின் பரிசுத்தமும் தெய்வ மகிமையும். அப்படி என்றால் என்ன? நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அவயங்களுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்கிறார்? படைத்திருக்கிறார். அந்த படைத்த நோக்கத்தின்படி அந்த சரீர அவயங்களை நாம் பயன்படுத்துகிறோமா, அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சரீரத்துல எத்தனை அவயங்கள் இருக்கு அப்படின்னா, ஒருத்தட்ட கேட்டா 5 அவயம் தான் இருக்குங்கிறாங்க. இல்லைங்க, எத்தனை அவயம்? 25 அவயங்கள் இருக்கு. அத்தனை அவயங்கள் இருக்கா? ஆமா, அத்தனை அவயங்கள் இருக்கு. தலை, முகம், நெற்றி, கண் அப்படின்னு சொல்லி 25 அவயங்கள் இணைந்த ஒரு காரியம்தான் நம்மளுடைய முழு சரீரம். உடைய தலையில் இருந்து கால் பாதம் வரையும் பாத்தீங்கன்னா 25 அவயங்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார். இது எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறது. அதற்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா உருவாக்கப்பட்ட காரியத்தை மறந்து தாறுமாறாக நம்மளுடைய அவயங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? வேலை செய்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு தொலைபேசி, அதாவது செல்போன் எதற்காக என்றால் கம்யூனிகேட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, ஒருத்தர் ஆனா இதுல என்ன இருக்கு? கூகுள் இருக்கு, சமையல் இருக்கு, ஃபேஷன்ஸ் இருக்கு, இல்லையா? எல்லாமே உலகத்துல இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸும் அதுக்குள்ள இருக்கு. மொபைல் இருந்தா போதும், எல்லாமே நம்ம வீட்டுல உட்கார்ந்து வரலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய அவயங்களை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் தலை. நம்மளுடைய தலை என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலையில தான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதமும் சாபமும் தலையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அந்த ஆசீர்வாதம், இப்ப பெரியவங்க வந்து நம்மளை பிளஸ் பண்றாங்க இல்லைங்களா, ஆசீர்வதிக்கிறாங்க. எங்க வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க? கையை பிடிச்சு ஆசீர்வதிக்கிறாங்களா? இல்லையே. ஏன் தலையில வைத்து ஆசீர்வதிக்கிறாங்க? ஒரு மனுஷனுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய தலையிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா, சாபம் இருக்கிறதா என்பது மிக தெளிவாக எனக்கு தெரியும். அவங்க தலையில சாபளிக்கும். ஒரு சிலருடைய தலையில ஆசீர்வாதம் அந்த தலையில இருக்கிறத எங்களால உணர முடிகிறது. அப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தலையில அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. இந்த தலைதான் நம்மளுடைய முழு உடலோட மெயின் பார்ட்ஸ் எல்லாம் எங்கன்னா தலையில தான் இருக்கு. அந்த தலையை வந்து நம்மளுடைய சரீரத்தை இணைக்கும் ஒரு பகுதி என்னன்னா நம்மளுடைய தலை. இந்த தலையில தான் பாத்தீங்கன்னா முக்கியமானதாக மூளை, சிந்தை, கண், காது, மூக்கு, வாய் என்று முக்கிய உறுப்புகள் எங்க இருக்குன்னா நம்மளுடைய முகத்துல இருக்கு, நம்மளுடைய தலையில தான் இருக்கு, இல்லையா? அதனாலதான் அந்த தலைக்கு என்ன இருக்கு? எப்பவுமே ஒரு பெருமை இருக்கு, இல்ல? பெருமை எங்க இருக்கு? உன் கையில பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. என்ன சொல்றாங்க? உனக்கு ரொம்ப தலகணம் பிடிச்சிருக்கு, தலையில தான் அந்த பெருமையும் கூட இருக்கு. அது தலையிலதான் என்ன இருக்குங்க? புகழ் இருக்கு, கனம் இருக்கு, எல்லாமே என்னன்னா அந்த தலையில தான் இருக்கு. அப்போ ஆசீர்வாதம் தங்குகிற இடம் என்னன்னா நம்மளுடைய தலைதான். மகிழ்ச்சி தங்குகிற இடம் எங்க? தலையில தான் இருக்கு, இல்லையா? உங்கள் செய்கைக்கு தக்க பலன் எங்க வருமா? உங்க தலையின் மேல் வரும் என்று உபதியாவுல கூறப்பட்டு இருக்கிறது. அடுத்தது அபிஷேகம் தங்கும் இடம் எதுன்னா தலைதான். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படுகிற ஒரு இடம் எதுன்னா நம்மளுடைய தலை. அப்போ இந்த தலை என்னன்னா அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஆதி காலங்களிலே ஒருவரை அபிஷேகிக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது அபிஷேகிக்கும் பொழுது எண்ணெய் வார்த்து என்ன பண்ணாங்க? அத பழைய ஏற்பாடு காலங்கள்ல எண்ணெய் தலையின் மேல் வார்த்து அவர்களை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறவங்களா இருக்காங்க. அப்ப தலை என்பது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம் தங்குகிற இடம் தான் என்னங்க? நம்மளுடைய தலைப்பகுதி. அதனாலதான் நாங்க சொல்றோம், கண்ட இடங்கள்ல எல்லாம் உங்க தலை என்ன பண்ணாதீங்க, கொண்டு போய் கொடுக்காதீங்க. என்ன பாஸ்டர்மா இப்படி சொல்றீங்க? ஆசீர்வாதம் தங்குற இடம். ஆமா, அதனாலதான் நினைச்சவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாதுங்க? தலைய கொடுக்க கூடாது. நடந்த ஒரு காரியம், ஒரு நல்ல என்னுடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரி, நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி, நல்ல ஜெபிக்கிறவங்க. அவங்க ஞாயிறு ஆராதனைக்கு வந்த பிறகு முடித்துட்டு அவங்க எனக்கு தனியா ஜெபிக்கிறப்ப சொல்றாங்க, அவங்க தலையில வைக்கிறப்ப அந்த அபிஷேகமே இல்லை.
எனக்கு எப்பொழுதுமே கை வைக்கிறப்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் ஆகும். ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் ஒண்ணுமே இல்லை, ஜெபிக்கிறது இல்லையா? அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, ஆமாங்க பாஸ்டர்மா, என்னால ஜெபிக்கவே முடியல. ஜெபத்துல உட்கார்ந்து என் சிந்தைகள் எல்லாம் தாறுமாறா யோசிக்குது, என்னன்னே தெரியல, எனக்காக ஜெபிங்க. ஏன் ஜெபிக்க முடியலன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஜெபத்துல இருக்கிறேன்னா என்னால ஜெபிக்க முடியல. நடந்த காரியம் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் மீண்டுமாக அந்த சகோதரிக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அங்கே வந்த ஒரு போதகர் அந்த சகோதரி ஜெபித்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் உங்க தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறாங்க, பிளஸ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு கை வச்சு ஜோம் பண்றேன்னு வைங்களேன், எனக்குள்ள ஆவி அங்கே போகும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்க போகும். அப்போ நீங்க தலை கொடுக்கிறவங்க எப்படிப்பட்ட அபிஷேகத்துல இருக்காங்க, எப்படிப்பட்ட வல்லமையில இருக்காங்க, எப்படிப்பட்ட ஜெபத்துல இருக்காங்கிறத முதல்ல நீங்க பகுத்தறியணும். அவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா, ஆவியின் சிந்தை இருக்கிறதா, அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியக்காரனா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. உடனே அவர்களை கட்டி கடிந்து ஜெபித்து சொன்ன, நீங்க ஒரு வாரத்திற்கு முன்பாக ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கீங்க, அங்க வந்த பாஸ்டர் கையில வச்சு ஜோம் பண்ணீங்களா? ஆமா பாஸ்டர்மா, அதுக்கப்புறம் என்னால ஜெபமே பண்ண முடியல. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் ஊழியக்காரருக்கு எதிரானவள் அல்ல. ஆனால் இது கடைசி காலத்திலே அநேக கள்ள போதகர்களும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரித்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு. அது யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் இவர்களிடம் ஜெபிக்கலாமா? ஏன்னா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஆவியை நமக்கு அவிழ்ந்து போக கூடாது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது அணைச்சிடக்கூடாது, அது இன்னும் அனல்மூட்டணும். இப்ப ஒருத்தர் மேல கை வச்சீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆகும் பாருங்க. அவர்களுக்குள்ள அபிஷேகம் என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு ஊற்றப்படணும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய உதவி ஊழியக்காரருடைய தலையிலே தனக்கு இருக்கிற அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள். அவர்கள் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தலை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அதுல எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்க வேண்டும். ஆண்டவரே, என் தலையை உடைய என்ன சொல்றாரு சங்கீதக்காரனாகிய தாவீது, என் தலை என்னைதான் அபிஷேகம் செய்யும், என் பாத்திரம் நிரம்பி வழிட்டு அப்படின்னு என்ன இருக்கும். தலையில அபிஷேகம் இறங்குனா நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த அபிஷேகம் என்ன ஆகும், பரவும். அப்ப நம்மளுடைய தலையில என்ன செய்யணும், ஆவியானவருடைய அபிஷேகம் நிரம்பி இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது, சாபங்கள் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஜெபிக்கிறோமா, ஆண்டவரே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வீராக, என் பாத்திரம் நிரம்பி வழியற்றும் சுவாமி. கேட்டிருக்கோமா? என்னைக்காவது நம்முடைய தலைக்காக பிரத்யேகமா ஜோம் பண்ணிருக்கீங்களா? முடி கொட்டுது அப்படின்னா மட்டும் எல்லார்ட்டையும் போய் சொல்யூஷன் கேட்கிறோம். ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? என் முடி எல்லாம் அப்படியே லாஸ் ஆகுது. அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம தலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கர்த்தருடைய அதான் சொல்றாரு, அவர் தந்த தீபம் என்ன இருக்கு, நம்மளுடைய தலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய தீபம் எங்க இருக்கும், என் தலையின் மேல இருக்கிறது என்று யோபு 29:3 சொல்லுகிறார். கர்த்தருடைய தீபம் எங்க இருக்கணும், உன்னுடைய தலையின் மேல இருக்கணும். அவருடைய அபிஷேகம் தலையில இருக்கணும், உங்க தலையில இருக்கணும். அப்போ அந்த அபிஷேகம், அந்த தீபம் உங்களை சரியான வழியிலே உங்கள் முழு அவயங்களையும் நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. ஓகே, இப்போ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம தலையில இருக்கு, அபிஷேகம் தலையில இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நினைச்சவங்க கையில எல்லாம் நம்ம தலையை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நேசித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அடுத்தது நம்முடைய தலையில ஃபர்ஸ்டா என்ன இருக்குன்னா, நம்முடைய தலையில முடி இருக்கு இல்லையா, மயிர்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டு இருக்குமா? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது யாராவது யோசிச்சீங்களா? நம்ம அது இல்ல இது இல்ல, நான் ஜோம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு ஃபைட் பண்றோம், அவரை கோச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் எவ்வளவா உங்களையும் என்னையும் நேசிக்கிறார்னா, ஒரு முடி கீழே விழுந்தா 10 முடி 8 முடி அது ஆட்டோமேட்டிக்கா வளரும்னு சயின்டிபிக் பிரகாரமா சொல்றாங்க. ஆனா அந்த முடி கூடங்க
ஆண்டவர் அனுமதிக்காம தேவ பிள்ளைகளுடைய தலையிலிருந்து விழாது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். நான் அப்படிதான் நினைப்பேன். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரா, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இல்ல அதுல ஏதாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா, நான் மனம் திரும்ப வேண்டுமா, அதை ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே எனக்கு ஒரு தலைவலிக்குது ஆண்டவரே, நான் ஏதாவது தேவையில்லாத சிந்தையை என் தலையில நான் வச்சிருந்தேனா, அதனால எனக்கு வழி வந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. அப்படிதான் நான் கேட்பேன். பல நேரம் நான் அப்படிதான் கேட்டிருக்கேன். உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, சரீரம் பலகீனம் உள்ளது இல்லையா, அதனால வந்ததுன்னு சொல்லுவாரு. உடனே பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளை, நம்முடைய முடிகள் எல்லாம் என்ன இருக்குங்க, எண்ணப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடு களங்கள்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்கள் நீளமா முடி என்ன பண்ணக்கூடாதான், ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது, மொட்டையடிக்க கூடாது, ஆண்கள் பெண்களை போல நீளமான முடிகளை வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற 1 கொரிந்தியர் 11:14 சொல்லப்படுகிறது. ஆனா பழைய காலங்கள் மத்த காலங்கள நஸ்ரேய விரதத்திற்கு முடிய இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், ஆண்கள் எல்லாம் பெண்களை போல நல்ல போனிடெயில் போடுற அளவுக்கு முடி வளர்க்குறாங்க. பெண்கள் எல்லாம் ஆண்கள் மாதிரி என்ன பண்ற, பாப் கட்டிங் பண்ணிக்கிறாங்க. கலாச்சாரம் சீரழிவு. தேவ பிள்ளையை, நீ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எல்லாம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காரோ, என்ன சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம வாழ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய தலையிலே ஆசீர்வாதம் தங்கும். உங்களை பார்க்கிறப்ப தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த அபிஷேகம் உங்க தலையில இருக்கும். உங்களுடைய தலைக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணலன்னா இன்னையில இருந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு மேன்மைக்கா என் தலையை உருவாக்கி இருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. என் தலையை என்னைனால் அபிஷேகம் செய்யுங்க சுவாமி, உங்க அபிஷேகம் என் தலையில இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்க தலை ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரம்பும். அவருடைய தீபம் உங்க தலையின் மேல் எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தலையில தீபம் எரிஞ்சா நீ போய் கீழே விழுவீங்களா? உங்களை சுத்தி இருள் இருக்குமா? ஒரு நாளும் இருள் இருக்காது. அப்ப நீங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதை கேட்கிறவர்களை இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என் தலையை உருவாக்கினார் என்று அறிந்து அதற்காக பிரத்யேகமா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.